வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இஞ்சி ஊறுகாய். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் ஸ்மெல் வரும். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. அந்த ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் இஞ்சி நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. நம்ம இது இஞ்சி மாதிரியே அப்படியே இருக்கும். அதோடு நல்லா இப்போ கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு இப்போ மேல் தோலெல்லாம் அப்படி சீச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி மாதிரியே அங்கங்கே தடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் மெதுவாக தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ சீவுறதுனாலும் சீவிக்கலாங்க. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி செஞ்சேன். இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது நமக்கு சாதத்துக்கும் சரி மற்ற இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற இது இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சும் பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இல்லை சாப்பரில் போட்டு கூட நம்ம பொடியாக திருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மீதியை நான் இப்போ பாருங்கள் சாப்பரில் திருவி எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக திருவி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸ் இல்லாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும் பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்கும். ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி போதுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. புளி தண்ணி நல்லா திக்காக இருக்கணும். இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு சிறிய அளவு நான் சேர்த்துருக்கேன். இது கிராம் பார்த்திங்கன்னா கடுகு 5 கிராம், வெந்தயம் 5 கிராம். 1/2 கிலோ மாங்காய் இஞ்சிக்கு 5 கிராம் சரியாக இருக்குங்க. இப்போ அதுவும் ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதை நம்ம பொடி பண்ணணும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணதை மாங்காய் இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எண்ணெயில் மாங்காய் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நான் மண் சட்டியில் செய்கிறதுனால கடாய் நல்லா சூடேறினதும் இறக்கி மிதமான சூட்டில் வச்சுக்கணுங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் நிறைய மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. ஸ்டவ்வு மீடியம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா வதக்கி விடணும். இப்போது இது கடுகு வெந்தயத்தை நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது புளியும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். இப்போது மாங்காய் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு நான் சேர்க்குறேன். அதையும் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணதை அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடலாங்க. இது மாங்காய் இஞ்சி செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஊறுகாய் சைட் டிஷ் மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள் ஸ்டவ்வு கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே மேலே கக்கி தனியாக வரும். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் வருமானு தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.